இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. மாமா வணக்கம். 6 மாதங்கள் வரை அந்த பேசாதது. சாமி இவங்க உங்க பொண்ணாமா? என்ன சாமி இவ்வளவு வயலண்டா இருக்காங்க? கொஞ்சம் தட்டி கேட்க கூடாதா? தட்டி கேட்ட என்ன தட்டி வெளியே அனுப்பிச்சிருவா. அது எல்லா பெண்கள் மாதிரி இல்ல. நான் எங்க அப்பாட்ட ரொம்ப ஈடுபாடோடு உள்ள பெண். பார்த்தா அப்படி தெரியலையே. கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், அல்ல அப்பாவுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்னா அதை நான் ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருப்பேன். சரி சரி அழாத அழாத, நான் உன்னை துபாய் கூட்டு போறேன்னு. ஆனா வந்து என்னால அதை கடக்க முடியாம, நான் ரொம்ப எப்பவுமே வலிமையான ஒரு மனதுடைய பெண். பார்த்தாலே தெரிகிறது. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நான் முதல் வருடமே திருமணம் ஆகி அதற்கப்புறம் படிப்பு முழுவதையும் ஒரு வாட்டி கூட ஃபெயில் ஆகாம இணையதளங்கள்ல இஷ்டத்துக்கு என்ன எழுதுறாங்க. அதனால அரியர்ஸ் கூட வைக்க ஃபுல்லா பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட். அதனால வந்து எனக்கு எப்பவுமே சேலஞ்சஸ் என்னோட வாழ்க்கையில வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது வருடம் படிக்கும் பொழுது என்னோட மகன் பிறந்தான். அதுக்கப்புறம் அம்மாட்ட கொடுத்து எல்லாமே வாழ்க்கையில ஒரு சவாலை கடந்து தான் வர வேண்டியது இருந்தது. நான் அதை எல்லாமே நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டேன். சிரிப்பே வரல. அதே மாதிரிதான் இந்த அரசியலையும் ஏற்றுக்கொண்டது. ஆனா அப்பா கூட பாத யாத்திரை போனது, அப்பா கூட இப்ப கூட தூத்துக்குடி நீங்க சொன்னீங்க, சாத்தான் குளத்துல 3வது வருட மருத்துவக் கல்லூரி மாணவி புத்தன் தெருவை, பெரிய தாளை, நசரத் எல்லா இடத்துலயும் நடந்து போய் வாக்குகள் கேட்டிருக்கோம் அப்பாக்காக. சந்தோஷம் அப்படின் போது ஒரு ரொம்ப ஈடுபாடோட ஒரு பெண் அப்பா மேல. இன்னைக்கு கூட அது ஒரு பெரிய காயம். என்னன்னா அப்பா சட்டமன்றத்துக்கு போன மகளே இன்னைக்கு தீர்மானம் இதுல வருது, இந்த புத்தகம் எல்லாம் எடுத்து வைப்பாங்க, கிடுகிடுன்னு எடுத்து வச்சு எழுதி வைப்பேன். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. கலைஞர் பேசினாரு, எம்ஜிஆர் பேசினாரு, இன்னைக்கு இந்த திருமணம். அதே மாதிரி அப்பா டூர் போனா, பாத யாத்திரை போனா கூட இருப்பேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஒரு பெரிய பிளவு, ஒரு 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 தாங்க முடியாத ஒரு காயம்தான். விஷம் குடிச்சிட்டு சாவு. நான் ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப அரசியல் ஆர்வம் அப்படின்னு உடனே 1996ல மதுவிலக்கை எதிர்த்து போராடி கைதாகி இருக்காங்க. நான் அப்பாவை பார்க்க போறேன். உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? எல்லா நேரமும் அப்பா கைதானா போய் பார்ப்பேன், அப்பா ஒரு வாரம் டூர் போனா போய் பார்ப்பேன். யசோதா என்னை பார்த்துட்டு, பாப்பா வந்து நல்லா பேசுது எல்லாமே, நீங்க அரசியலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம கட்சியில சேர்த்துருக்கணும். எங்க அப்பா பயங்கர கோவப்பட்டாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீங்கல்ல, அதை உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எனக்கு வாரிசு அரசியல், ஏன் வாரிசை நான் கொண்டு வர மாட்டேன், வாரிசுன்றதுனால நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள அப்பா இப்படி சொல்றாங்க, நான் எனக்கு அரசியல் ஆர்வம் வருதுன்னா நான் என்ன செய்யறது, என்ன கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு உடனே. ஆனா நான் அரசியலுக்கு வரணும், எனக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு கனல். அந்த அரசியல் கனல் எப்போ இருந்தது? தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். பிரமாதம். கவிதை கவிதை. வந்துட்டாயா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அப்பா கூட சின்ன வயசுல இருந்தே அப்பா சொல்றதை எழுதி, அப்பா வந்து அறிக்கை எழுதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணிக்கிட்டே மகளே அறிக்கை எழுதுமாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ஷேவ் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. நான் அறிக்கை எழுதி ஒரு பாக்ஸ்ல 10 கார்பன் பேப்பர் குண்டூசி எல்லாம் வச்சிருப்பேன். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? உடனே 10 பேப்பர், டக்குன்னு ஒரு பேப்பர், ஒரு கார்பன் பேப்பர், குண்டூசி எடுத்து கிடுகிடுன்னு அறிக்கை எழுதுவேன். அது சின்ன வயசுல இருந்து அப்பாவோட வார்த்தைகளை கேட்டு வந்ததா இருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இயல்பாவே, ஆனா அதிகமா படிக்கிற பழக்கம் உண்டு. நக்கல்யா அவனுக்கு. இரவு நேரங்கள் எனக்கானது. எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் 1 மணி நேரம் 2 பேர் ரசிச்சு படிப்பேன். அதுவும் அப்பாட்ட இருந்து வந்த பழக்கம் தான். வாழ்க்கையில அது ஒரு எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாத ஒரு வடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவோட ஈடுபாடு காங்கிரஸ்ல எனக்கு வீட்டை பாக்குறத விட நாட்டை ரொம்ப அதிகமா பார்த்த ஒரு நபர். மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். அவங்களோட உயரத்தை அவங்க அடையலைன்றது என்னோட மிக கவலை. ஏன்னா அப்பாவோட ஆளுமைக்கும் படிப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் அந்த ஒரு ஒழுக்கத்துக்கும்
ஆனா அதே நேரத்துல அவங்க அடைய முடியாத சில விஷயங்களை நாம் அடைஞ்சு அப்பாக்காக காண்பிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமும் எனக்கு உண்டு. ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? அப்பாக்கு நான் சொல்றது, ஆரம்பத்துல மிக வடுப்பட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நான் தலைவர் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்ட உடனே அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணி அதை கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு போனப்போ நான் டாக்டர்கிட்ட சொன்னது, நிச்சயமா அப்பாவோட பேருக்கு புகழ் சேர்க்கிறதும் அவருங்க என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியலன்னு வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறாங்களோ அந்த உயரத்தை அடையிறதுக்கு இறைவன் எனக்கு சக்தியை கொடுக்கணும். அதை என்னைக்கும் குமரி அனந்தனோட பொண்ணு அவங்க எப்படி அரசியல்ல தூய்மை, பொது வாழ்க்கையில் தூய்மை, அதே தூய்மை எந்த விதத்திலும் என்கிட்டயே கதை விடாத. விமர்சனம் வேறு மாதிரி வரலாம். நான் கூட விளையாட்டுக்கு சொல்றது உண்டு, சுருட்ட தலையை பார்த்து என்ன கிண்டல் பண்றாங்க, நான் யாரோட பணத்தையான்னு சுருட்டனேன்னு என்ன யாரும் சொல்ல முடியாது. உனக்கு என்ன பேன கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. ஸோ அந்த அரசியல் வாழ்க்கையோட தூய்மையை நான் இன்னைக்கும் கடைபிடிப்பேன். இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட வம்சம், இன்னாரோட குடும்பம்னா தூய்மையான அரசியல்வாதிகள்ன்ற பெயரை என்னைக்குமே நான் காப்பாற்றுவேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அவங்க என்னெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்காங்க, 60 கிராமங்கள் அளவுக்கு வாங்கி வச்சிருக்காங்க, எவ்வளவு கோடிகள். ஒரு குமரி அனந்தன் என்கின்ற தமிழறிஞரோட மகள், இங்க இருக்கின்ற எம்எல்ஏ ஹாஸ்டலில் வளர்ந்த மகள், மருத்துவ படிப்புக்கு கூட கலைஞர் உதவி செய்தார், அதனால் படிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கோடிகள், அதை எண்றதுக்கு கூட எனக்கு முடியல, அத்தனை கோடிகள் அங்க இருக்கு. அபிடவிட்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு இப்ப எல்லா இடங்களிலும் அது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அந்த நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த நிலம், நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த சொத்துகள், மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ, இத்தனை கோடி, ரியல் வேல்யூ இத்தனை கோடி என்பதாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கணக்கு வழக்கு, எத்தனை வங்கிகள் இந்த அம்மா வச்சிருக்காங்க, ஒரு 20 வங்கியில கணக்கு. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். இதுல ஒவ்வொன்றிலும் இத்தனை கோடிகள் இருக்குங்கும் போது அதற்கெல்லாம் என்ன கணக்கு இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க. ஆமா, சொன்னாக்கல போது பாத்து, உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. முதல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டை இப்படி கை நீட்டி சொல்லும் போது மீதி 4 விரல்கள் நம்மை பார்த்துதான் இருக்கின்றனங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும், அப்படி ஒண்ணு போடு. அதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி, அதில் நியமனங்களுக்காக இவர் செய்திருக்கின்ற அட்டூழியங்கள், ஒரு பதவியை பெற வேண்டும், ஒரு ஜாப் வேணும்னா எத்தனை அப்படின்னு கட்டணம் விதிச்சிருக்காங்க இந்த அம்மா. இவர்களுக்கு கொடுத்த பின்புதான் அங்கே பதவி நிர்ணயம் செய்யப்படும்ங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. என்னடா பண்ண சொல்றேன், எல்லா பக்கமும் வளர்க்கிறாயா? அதனாலதான் அந்த அம்மாவை அங்கிருந்து எடுத்த உடனே பாண்டிச்சேரியே வெடி வெடித்து கொண்டாடியது அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நான் முதல்வரிடமே திருமணம் ஆகி அதற்கப்புறம் படிப்பு முழுவதையும் ஒரு வாட்டி கூட ஃபெயில் ஆகாம இணையதளங்கள்ல இஷ்டத்துக்கு என்ன எழுதுறாங்க. அதனால அரியர்ஸ் கூட வைக்க ஃபுல்லா பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட். ரொம்ப குத்துத பேசுத, கோமியம் குடிச்சா கேன்சர் போகும், டாக்டர் படிச்சுட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயின்னு சொல்ற அறிவுலக மேலை. இது எம்பிபிஎஸ்க்கு எப்படி வந்து தகுதி அடிப்படையில் இல்லையா? மார்க் வாங்கிட்டு உங்களுக்கு சீட் கிடைக்குதா? என் தானை தலைவன் கலைஞர், உன் தந்தை தமிழ் குமரி அனந்தன், தமிழ் படித்தார், தமிழ் பேசினார், தமிழ் புலவன்ற காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுத்துருவாங்க. தமிழ் பெரிய சேனாதிபதி. புரியுதா? உங்க கோட்டால, கலைஞர் கொடுத்த கோட்டாவில தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில வந்து டாக்டர் படிச்சுட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறதுன்னா இது எதால் அடிக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொரணையற்றவர்களா? இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க உயிரோடு இருக்கிறோம். 1965 போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். 1964 SLC பாஸ் பண்ணோம். அன்றைக்கு போராட்டத்துக்கு போன துரைமுருகனை போன்றவர்கள், கோபாலசாமி போன்றவர்கள், எங்களை போன்ற ஒரு 4-5 பேர் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் கொடுமை நடக்குது, எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கு. இன்றைக்கு கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்துவோம் என்று அது போய் யார் கையெழுத்து வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. நாம கூட வாங்கலாம், அரைக்குறையா படிச்சவாங்க. ஆனால் தமிழ் கோட்டாவிலே வந்த தமிழிசை கையெழுத்து வாங்குகிறது சொன்னால் வரலாறை நாம் சொல்லணும். யாரும் பார்க்கல, இங்க 200 பேர் யாரும் பார்க்கல.
இளம் பேச்சாளர் வந்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் தான் இனிமேல் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும். இதனால் என்னென்ன ஆபத்துன்னு பல பேருக்கு தெரியல. இங்க கூட முன்னாலே பேசியவர்கள் வெறும் இந்தி மொழி மட்டுமல்ல, NEP என்று சொல்லப்படுகிற நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்பதிலே மிக மிக கொடூரமான நிலைகள்லாம் இருக்கு. குலக்கல்வி திட்டம் மட்டுமல்ல, 3ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் வைப்பான், ஃபெயில் ஆயிட்டா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 5ஆம் கிளாஸ்ல படிப்பு எக்ஸாம் வைப்பான், ஃபெயில் ஆனா அதோட மாடு மேய்க்க போக வேண்டியதுதான். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். இப்படி நம்முடைய கல்வியை, நம்முடைய அறிவை ஒழிப்பதற்கு கொண்டு வருகிற சட்டம் இது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தது. 67க்கு முன்னால இருந்தது. நாங்கெல்லாம் படிக்கிற போது 8ஆவதுல ESLCன்னு ஒன்று எழுதணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கிட்ட உடனே ஏதோ நம்ம குலப்பெருமையால், கோத்திர பெருமையால் படிச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறான். எப்படி 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 சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? இந்த படிப்புக்கு யார் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக இல்லை என்று சொன்னால், கலைஞர் என்ற ஒரு ஜீவன் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டான். 8ஆம் வகுப்புல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதுல ஃபெயில் ஆயிட்டா 9ஆம் வகுப்பு போக முடியாது. அதோட விட்டுட்டு வர வேண்டியதுதான். மளிகை கடையில் போய் தராஸ் பிடிக்க வேண்டியதுதான், இல்லைன்னா மெக்கானிக் ஷாப்ல போய் டயர் ஓட்ட வேண்டியதுதான். இதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. திருமணம் சொன்ன மாதிரி முதல் ஆண்டு முடிகிற 2வது ஆண்டு தொடக்கத்திலேயே நான் மாணவி, மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்பொழுது முதலமைச்சர். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சர் அன்னைக்கு வராங்க. ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஆனால் கல்யாணம் 6:30 மணிக்கு. 6 மணிக்கே முதலமைச்சர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 6:30லேருந்து 7 மணிக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வருகிறார்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன சந்தேகமா? அப்புறம் பக்தவச்சலம், மரியாதைக்குரிய பக்தவச்சலம். ஆக 3 முதலமைச்சர்கள் வந்து திருமணம். இதுல நான் 2 பேரோட பங்கையும் நான் சொல்லணும். அப்பா வந்து பொண்ணு நான். அப்பா வந்து அவசரமா இதெல்லாம பேசிட்டு இருக்காங்க. மைக்கு இல்லாம எங்க அது என்ன பொண்ணை காணும், ஆராய்ச்சி என்னமா மேக்கப் போடுறீங்க அப்படி இப்படின்னு பேசின உடனே அப்பாவை கூப்பிட்டு சொன்னாராம், பொண்ணு ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, கவலைப்படாதுங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் கேளுங்க அப்படின்னு இயல்பா. ஏய் வாய முன்னேந்து போட, எதாசியமா பேசிட்டு போற. அது மாதிரி 6:30க்கு 6 மணிக்கு வந்து உட்காந்தா ஒரு இயல்பா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு என் கூட அரசியல்ல பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட மாநாடு மாதிரி நடந்தது. இப்ப கலைவாணர் அரங்கம்னு இருக்கு இல்லையா, அதுலதான் எங்களோட கல்யாணம். அரங்கு நிறைந்து கூட்டம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. எல்லாரும் என்ன இப்ப இசைன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பாவோட பொண்ணா இருந்தா கூட காக்கா தேக்கால் உள்ள மாவட்ட தலைவர்கள் இருந்து எல்லாரும் எனக்கு தெரியும், பேர் சொல்லி நான் கூப்பிடுவாங்க என்ன. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அப்ப மரியாதைக்குரிய PH பாண்டியன் அவர்கள் தான் சபாநாயகர். இப்ப எங்களோட வீடு வந்து இந்த இப்போ நம்ம புதிய பல்நோக்கு மருத்துவமனை கட்டி இருக்கிறாங்களே அந்த வளாகத்துக்குள்ளதான் இருந்தது. நாங்க எங்க வீடு, தமிழச்சி தங்கபாண்டியன் வீடு, தம்பிதுரை அவங்க வீடு, துரைமுருகன் அவங்க வீடு, ரஹ்மான் கான் அவங்க வீடு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா வேறு வேறு கட்சியில இருந்தாலும் ஒரே வளாகத்துக்குள்ள வளர்றோம் நாங்க. செம்ம காமெடி இல்ல? அப்போ கூட்டத்துல எம்ஜிஆர் முதலே வந்துட்டாரு. கலைஞர் வந்து எம்ஜிஆர் பக்கத்துல உட்காரும் பொழுது கரோகோலி சூப்பர். கலைஞர் வந்து பேசும்பொழுது தமிழிசைன்னு பேர் வைத்தது. ஸோ 60களில் தமிழோசை கேட்காதா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மகளுக்கு தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பேசினாரு. எல்லாத்தோட எனக்கு எம்ஜிஆர் பேசினதான் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியம். பொண்ணு பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க, ஆனா அவங்களோட பார்வை பரந்துபட்ட பார்வையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட சமுதாய வளர்ச்சிக்கு சவுந்தரராஜன் எந்த விதத்திலும் குறுக்கா நிக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் அவங்க பேசினாங்க. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அப்ப என்ன பார்த்தா அந்த நேரத்துல அவங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பேன். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் அவங்க அந்த தாலி கட்டும் போது அந்த எடுத்து கொடுத்துட்டு அந்த தாலியை வந்து இப்படி பிடிச்சுக்கிட்டாங்க, நீங்க 3 முடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதை செய்யறேன்னா, ஒரு கிராமத்துல போய் என்னோட தொண்டன் கிட்ட வந்து
நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே தாலி கட்டுற நேரத்துல தாலியை கீழே விட்டுட்டாரு. ஸோ அது குடும்பமே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால நான் என்னோட பழக்கம் அந்த முதல் கல்யாணத்துல இருந்து அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், முதல்ல எனக்கு எம்ஜிஆரா சிவாஜியானு சிவாஜிக்காக நான் சண்டை போடுவேன். ஏன்னா வந்து காங்கிரஸ்ன்னும் போது சிவாஜி, திமுகன்னு போது எம்ஜிஆர் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் சின்ன விஷயத்த கூட இவ்வளவு மனிதாபிமானமா நினைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க. போதும்பா முடியல. அரசியல் ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே உண்டு. நீங்க சொன்ன மாதிரி பேசும்போது கூட டாக்டரா நான் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்லுவேன். ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே என்னவா ஆகணும்னு எங்க அப்பா மாதிரி அரசியல்வாதி ஆகும்னு சொன்ன உடனே எங்க அம்மாட்ட அதை சொல்லி, எங்க அம்மா உங்க அப்பா எந்த அரசியல்வாதியோட மனைவிக்கும் அரசியல்வாதி, ஏன்னா அவங்க எல்லா பலத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி அம்மாவோட விருப்பம். பாம்பு பாம்பு இல்லையா, சவுக்கு. சவுக்கெல்லாம் வேண்டாம் சாமி, பாவம் அவங்க உடம்பு தாங்காது. இது அவங்களுக்காக இல்ல, வேற யாருக்கு? எனக்காக. எதுக்கு சொன்னியே? இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தரில் நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தரில் நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த அடிச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.